ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் ப்ளவுஸில் ஒரு பர்ஃபெக்டான கப் ஷேப் எப்படி எடுக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம விட்டுருப்போம், அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் பஸ்ட்டோடைய பாயிண்ட் மார்க் பண்ண போகிறேன். பஸ்ட்டோடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போது டாட்டோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா நான் 3 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டோடைய லென்த்து மட்டும் 3 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஆனால் டாட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து 1 1/2 இன்ச்சு வரைக்கும் நம்மளுக்கு பாடி சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். நான் வந்து 1 1/2 இன்ச்சு வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டு கோடு போட்டுக்கிறேன். இப்போ பஸ்ட்டு பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு மேலே நீங்கள் டேப் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த செஸ்ட்டு கிட்ட வளையுதோ அந்த இடத்துல நான் பஸ்ட்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து நான் 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் மெஷர் பண்ணி உங்களுடைய பஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி சைடில் இருக்கிற டாட்டை மார்க் பண்ண போகிறோம். பட்டி சைடில் இருக்கிற டாட்டை மார்க் பண்ணிங்கன்னா 4.5 வருது. அந்த 4.5ல நம்ம பாதியாக எவ்வளோ இருக்கோ அதை நம்ம அளவு எடுத்துக்கலாம். அளவை எடுத்துட்டு இப்போ ஒரு பாயிண்ட்டுக்குமே, அதாவது ஒரு டாட்டுக்குமே சென்டரில் 2 இன்ச்சிலேருந்து 1 1/2 இன்ச்சு வரைக்கும் கேப் இருந்தால் உங்களுக்கு பஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் டாட்டு, அதாவது பட்டி சைடில் இருக்கிற டாட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாட்டுமே மார்க் பண்ணிட்டோம். ஹார்ம்கோல் டாட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மெயின் டாட் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு நீங்கள் பாயிண்ட் பண்ண சொல்ல கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஆர்ம்கோல் டாட் கிடச்சிரும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட் வந்து 1 இன்ச்சுக்கு மேலே பிடிக்கணும். அதேமாதிரி பட்டி சைடில் இருக்கிற டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கணும். ஆர்ம்கோல் டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் டாட்டோடைய அளவை வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சாலும் கப் ஷேப் கரெக்டாக வராது, ரொம்ப கம்மியாக பிடிச்சாலும் கப் ஷேப் கரெக்டாக வராது. இப்போ மெயின் டாட்டை வந்து நம்ம அழகாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக நீங்கள் அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அந்த மெயின் டாட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அளவு பண்ணி நீங்கள் மிஷினில் ஒரு லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி ஒரு ஸ்டைல் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து அதில் டபுள் தையல் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டபுள் தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் டாட் நம்ம போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா நீட் ஃபினிஷிங்கில் ஒரு டாட் நம்ம வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி சைடில் இருக்கிற டாட்டை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டி சைடில் இருக்கிற டாட்டில் வந்து நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அகலமாகவும் டாட்டோட எண்டு வந்து ஊசி முனையில் முடிக்கிற மாதிரி அந்த ஒரு கிராஸான ஷேப்பில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம்கோல் டாட் நம்ம பிடிக்க போகிறோம். ஆர்ம்கோல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே 1/2 இன்ச்சு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டாட்டோடைய கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கப்புக்கும் ஷேப் ஒரு டாட்டுக்கும் 2 இன்ச்சில் 1.5 இன்ச்சு நம்ம லென்த்து வைக்கலாம். அதுவே நீங்கள் வந்து ரொம்ப க்ரூஸாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூறு வைக்கிற ஆரம்பிச்சிடும். அந்தமாரி சில பேர் கூறு விரும்ப மாட்டாங்க. அந்தமாரி கூறு இருக்கக்கூடாதுன்னா ஒரு டாட்டோடைய அளவுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இருக்கலாம். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கப் ஷேப் மார்க் பண்ண சொல்ல உங்களுக்கு கப்பு வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும். அதேமாரி கூராகவும் இருக்காது. உங்களுக்கு ஃப்ளாட்டாக அழகான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இதேமாரி பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.